ஒரு அம்மாள் கை காட்டியதும் தன் இருசக்கர வாகனத்தை ஓரமாக நிறுத்தினான். இடம் சித்ரா. எதிரில் ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. எங்கம்மா போகணும்? இந்த நேரத்தில் வர்ற பஸ் எல்லாம் ரொம்ப கூட்டமாக வருது. அடுத்த ஹோப்ஸ் ஸ்டாப்பில் இறக்கி விடுறீங்களா? சரி அம்மா வாங்க என்று ஹெல்மெட்டின் கண்ணாடியை உயர்த்தி அன்புடன் கூறினான். உட்கார்ந்ததும் நல்லா பிடித்து கொள்ளுங்கள். சரிங்க. அடடா, ரொம்ப லேட் ஆயிடுச்சு, உங்களுக்கு சிரமம் கொடுத்துட்டேன். இந்த மருத்துவமனையில் தான் உறவினர் சிகிச்சை எடுக்கிறாங்க. பார்த்துட்டு சீக்கிரம் வீட்டுக்கு போயிடலாம்னு நினச்சேன். ஆனால் லேட் ஆயிடுச்சு. பரவாயில்லம்மா, நான் போகிற வழி தான். இந்த நேரத்தில் டிராஃபிக் ரொம்ப அதிகம். பாலம் கட்டும் வரைக்கும் இப்படி தான் இருக்கும். அவள் சொன்னாள். கோயம்புத்தூர் ரொம்ப மாறிடுச்சு இல்லையா? ஆமாங்க, ரொம்பவே. 1993 இந்த அவினாசி ரோடு 2 வழி தான் இருந்தது. அதுக்கப்புறம் 6 வழியாக மாறி ஹைடெக் சிட்டி ஆயிடுச்சு. நாங்கள் படிக்கும்போது இந்த இடம் அவ்வளவு அமைதியாக இருக்கும். நான் பீலமேட்டியில் அந்த என்ஜினியரிங் கல்லூரியில் தான் படித்தேன். இப்போது எந்நேரமும் வண்டிகள் கூட்டம். அப்பா இறந்ததுக்கு அப்புறம் நான் எங்கேயும் வெளியே போகிறதில்ல. இப்போது உடம்பு சரியில்லாத உறவினரை பார்க்க வந்தேன். எனக்கு 2 பெண் பிள்ளைகள். பெரியவள் 42 வயசு. அவள் கணவர் சாஃப்ட்வேர் இன்ஜினியர். அவளும் அதே துறையில் தான். சின்னவளை பிடிஎஸ் படித்தவள். அவள் கணவர் சைக்கியாட்ரிஸ்ட். 2 பேரும் 2 மாதத்துக்கு ஒரு முறை பார்க்குறாங்க. நான் மதுக்கரையில் இருக்கேன். 2 வீட்டு வாடகை, அப்பாவின் பென்ஷன். அவர் ஜிசிடியில் பிரின்சிபாலாக இருந்தார். நான் ஹவுஸ் ஒய்ஃப் தான். நீங்களே இன்ஜினியரிங் படிச்சிங்களே, வேலைக்கு போகலையா? எங்கள் காலத்தில் எல்லாருக்கும் வாய்ப்பு கிடைக்காது. வீட்டிலையும் அனுமதிக்க மாட்டாங்க. அவன் மனசில் எவ்வளவு நல்ல மனசுக்காரங்க. மதுக்கரை தான் போகணுமா? ஆமாங்க. அப்படின்னா உங்களை சிங்காநல்லூரில் இறக்கி விடுறேன். அங்கே பஸ் ஃப்ரீக்வெண்ட்டாக இருக்கும். இயல்பாக பேசியவளின் மனதில் சிறு தயக்கம். இல்லைங்க, ஹோப்ஸில் இறங்கிக்கிறேன். அவன் அமைதியாக இருந்தான். அவளும் அமைதியாக இருந்தாள். வண்டி ஹோப்ஸ் அருகே வந்ததும் மீண்டும் சொன்னான். உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னா இந்த டிராஃபிக்கில் நீங்கள் ரிஸ்க் எடுக்க வேண்டாம். சிறு நம்பிக்கை தோன்றியது அவளுக்கு. நீங்கள் அந்த வழியாக தான் போகிறீங்களா? இல்லைம்மா, என் வீடு அருகில் தான். உங்களை விட்டுட்டு திரும்பிக்கிறேன். இப்போது அவளுக்கு முழு நம்பிக்கை. ஏமாத்துறவனாக இருந்தால் எப்படியாவது என்னை அந்த வழியில் வர வைக்க நானும் அந்த வழியாக தான் போகிறேன்னு சொல்லுவான். இவன் நமக்காக வர்றேன்னு சொல்கிறான். நல்லவன் தான் போல. சரி, இந்த காலத்தில் யாரை நம்புறதுன்னு தெரியல. அதான் உங்கள் எண்ணம் நியாயம்தான் என்று கூறி வண்டியை இடப்புறம் சிங்காநல்லூர் சாலையில் திருப்பினான். 300 மீட்டர் சென்றதும் இந்த லெஃப்ட் கட்டில் தான் என் வீடு இருக்குது என்று சொல்லிக்கொண்டே சிங்காநல்லூரை நோக்கி சென்றான். அவள் மனம் இப்போது சாந்தமடைந்தது. பாவம், ரொம்ப நல்ல மனசு உங்களுக்கு. எங்கே வேலை பண்ணுறீங்க? அவன் தன் வேலையை பற்றி கூறினான். அப்போது இது உங்கள் டெய்லி ரோடு தானே? ஆமாம், ஆனால் நீங்கள் தனியாக கஷ்டப்படுவீங்கள்னு தான் வர்றேன். நன்றிப்பா. குழந்தைகள் என்ன பண்ணுறாங்க? ஒரு பொண்ணு 8ஆம் வகுப்பு படிக்கிறாள். அடுத்த ஸ்டாப்பில் தான் அவள் பள்ளி. மனைவி கவனிச்சுக்கிறாங்க. இந்த வண்டி அவங்களோடது தான். என் வண்டி சர்வீஸ்க்கு விட்டுருக்கேன். அந்த வண்டி இருந்திருந்தால் உங்களை நான் கவனிச்சிருக்கவே மாட்டேன். ரொம்ப வேகமாக போயிருப்பேன். அப்படியா? எல்லாம் ஒரு சம்பவ சமானம் போல இருக்கே. சிறிது நேரம் அமைதி. உங்களுக்கு இன்னும் வயசு குறைவு தானே? இன்னொரு குழந்தை வச்சுக்கலாமே, ஒன்றுக்கு ஒன்று துணையா? அந்த சொற்கள் அவன் செவிகளில் விழுந்தவுடன் ஒரு நீண்ட மௌனம், வண்டியின் சத்தம் மட்டும் கேட்டது. ஒரு நிமிஷம் அவன் எதுவும் பேசலை. பின் மெதுவாக, பொண்ணுக்கு 1.5 வயசு இருக்கும்போது மற்றொரு குழந்தை வர எனக்கு விருப்பம்தான். ஆனால் என் மனைவியின் யோசனை வேறு மாதிரி இருந்தது. அப்போது என் சம்பளம் ரொம்ப குறைவு. 2 குழந்தைகளை கவனிக்க முடியுமா என்று அவள் யோசித்தாள். முதல் குழந்தைக்கே வீட்டிலிருந்து எந்த ஆதரவும் கிடைக்கலையே. அவள் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தாள். டாக்டர்கிட்டம் கேட்டோம். எல்லாம் நல்லா தான் இருக்கிறதுன்னு சொன்னார். ஆனால் அந்த சூழ்நிலையில் நாங்கள் ஒரு பெரிய முடிவை எடுத்தோம். அவன் குரல் சற்றே தளர்ந்தது. அந்த முடிவை இருவராலும் ரொம்ப நாளாக ஜீரணிக்க முடியவில்லை. மனசுக்குள்ள ஒரு பெரிய வலி. இப்போது இருவருக்கும் பெரிய மௌனம். வண்டி போய்கொண்டே இருந்தது. அம்மாவின் கண்கள் கலங்கியிருந்ததை கண்ணாடி வழியே பார்த்தான். ஆமாம்பா, அந்த வலியை என்னாலையும் உணர முடியும். என் வாழ்க்கையிலையும் அதே மாதிரி நடந்தது. அவள் தன் கதையை மெதுவாக சொல்ல ஆரம்பித்தாள். மாமியாரின் வார்த்தைகள், வீட்டின் அழுத்தம், முடிவெடுக்க முடியாத நிலை. அந்த நாளை என்னால் இன்னும் மறக்க முடியல. நினச்சாலே அழுகை அடக்க முடியாது. அவள் விம்மினாள். நெஞ்சு வலிக்குதுப்பா. அவன் மெதுவா சொன்னான். 5 வருடங்களுக்கு முன் பேரூருக்கு போய்
எங்கள் மணக்கும் முரலை அந்த ஆண்டவனிடம் சொல்லி தர்ப்பணம் செய்தோம். அதுக்கு பிறகுதான் ஒரு நிம்மதி பிறந்தது. அவள் ஆழமாக யோசித்தாள். நல்லா யோசிச்சு பண்ணியிருக்கீங்க, பெரிய விஷயம் பண்ணியிருக்கீங்கப்பா. சிறிது நேரம் அமைதி. பின் மெதுவாகச் சொன்னாள், நானும் இதை என் பெண்ணுகளிடம் சொல்லி வருகிற மகாலய அமாவாசையில் அறியாமல் செய்த அந்த தவறுக்கு தர்ப்பணம் செய்து விடுறேன். உங்களை சந்திச்சதில் ஒரு தெளிவு பிறந்தது. என்னோட வலியை போக்கிட்டீங்க. உங்கள் பேர் என்னப்பா? விஜய் சங்கர். நல்ல பேர். என் பேர் சகுந்தலை. அந்த நேரத்தில் பேருந்து நிறுத்தம் வந்தது. பஸ் பார்த்து ஏறுவீங்களாம்மா? அதெல்லாம் பார்த்துக்கிறேன்ப்பா. ரொம்ப நன்றி, நீங்கள் நல்லா இருப்பீங்க என்று மனமாற ஆசீர்வதித்தாள். அவள் மெதுவாக பஸ்ஸை நோக்கி நடந்து சென்றாள். அவர்கள் பேசியதை கேட்டுக்கொண்டிருந்த மனக்கண்களால் மட்டும் காணக்கூடிய 2 உயிர்கள். ஒரு உயிர் மெதுவாக சொன்னது, இவ்வளவு நாள் காத்திருந்த உனக்கு இப்போது வழி தெளிவாயிற்று. அந்த அம்மா தர்ப்பணம் செய்தவுடன் உனக்கு அடுத்த பிறவி எடுக்க அனுமதி வரும். பிறகு நாம் இருவரும் வேறு வேறு ஊர்களில் பிறந்து ஒரு நாளில் மீண்டும் சந்திப்போம். பிறகு வாழ்க்கையில் மீண்டும் இணைவோம். அந்த 2 உயிர்களின் ஆசைக்காகவே இந்த சந்திப்பு நடந்ததோ என்னவோ.